வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி கல்யாண வீட்டு சாம்பார் அது எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். அங்கே வீடியோக்கு போகலாம். இப்போ பருப்பு ஃபஸ்ட்டு துவரம் பருப்புலாம் நல்லா கழுவி வேக வைக்கணும். வேக வச்சாச்சு. குக்கரில் வைக்கல, ஒரு பாத்திரத்தில் தான் வச்சுருக்கேன் நான். அதோட வெங்காயம் உரித்து போட்டிருக்கேன். சின்ன வெங்காயம் தான் போட்டிருக்கேன். இங்கிட்டு பருப்பு வெந்துட்டுருக்கப்பவே ஒரு பாத்திரத்தில் நம்ம வேறு பாத்திரத்தில் நமக்கு காய் என்னென்ன போடுறோமோ சாம்பாருக்கு அதெல்லாம் ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டோம்னா ஒரு பாத்திரத்தில் அது தனியாக வேக வச்சுக்கலாம். அதோட நான் இன்றைக்கி கேரட்டு, முருங்கை பீன்ஸு, கத்திரிக்காய் எல்லாமே போட்டிருக்கேன். அதோட நல்லா இங்கிட்டு வெந்துட்டுருக்கிறப்பயே சாம்பார் பொடியெல்லாம் தூக்கி போட்டு ஒரு வேகட்டும். இங்கிட்டு பருப்பு நல்லா குழஞ்சிருச்சு. குழையிறப்ப கொஞ்சமாக பாசிப்பருப்பு போட்டு நல்லா குழன்னு பருப்பு நல்லா வெந்து குழன்னு இருக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். அதோட இப்போ காயும் வெந்துருச்சு, பருப்பு வெந்துருச்சு. இப்போ பருப்பை காயில் தூக்கி ஊற்றி அதோட நல்லா குழன்னு ஒரு கொதிக்க வச்சு தாளிச்சிடலாம். வெங்காயம் உரித்து தாளித்து போட்டோம்னா நல்லாயிருக்கும். போட்டுட்டு அப்புறமா மல்லி இலை கிள்ளி போட்டுடலாம். கொஞ்சம் அதெல்லாம் பருப்பு ரெடி ஆயிடுச்சு சாம்பார். இப்போ பீட்ரூட் பொரியல், கொஞ்சம் வெண்டைக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் சாதம் வடித்தாச்சு. இந்த மாதிரி சாம்பாரும் சூப்பராக இருக்கும் இன்றைக்கி. ஏன்னா கல்யாண வீட்டில் இந்த மாதிரி தான் வைப்பாங்க. தனித்தனியாக வேக வச்சு தான் எல்லாத்தையும் ஊற்றுவாங்க. அதோட கொஞ்சமாக பாயாசமும் ரெடி ஆயிடுச்சு. எல்லாம் வச்சாச்சு. சில இடத்துல பருப்பு ரொம்ப சாம்பார்லாம் வைக்கிறவங்கலாம் முன்னாடி இந்த மாதிரி தான் வைப்பாங்க. ரெடி ஆயிடுச்சு. இப்போ சீசன் சீனிக்கிழங்கு சீசனு. இந்த சீசன் டயத்தில் தான் எல்லாமே அது கிடைக்கிறப்பயே நம்ம அடிக்க ஒருக்க வாங்கி வச்சுக்கலாம். இதெல்லாம் முன்னாடி மண் பாத்திர பானையில் தான் எங்கள் வீட்டிலலாம் வேக வச்சு எல்லாம் எடுப்பாங்க. அது அடுப்பில் விறகு அடுப்பு தான் வச்சுருப்பாங்க. அதோட கொஞ்சம் தண்ணியை கம்மியாக வச்சு அது லைட்டாக அந்த மண் பாத்திரத்தில் பிடிச்ச மாதிரி எடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். கிழங்கு சாப்பிட்றதுக்கு அந்த மண் வாசனைக்கு அதுக்கும் சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.